நீங்க வழக்கமாக தெளிவுறவே சொல்லுவீங்க இப்போ இந்த வாட்டி ஒரு தேவாரம் நீங்க தான் ஜடையை பத்தி தேவாரம். ஆமா ஒரு தேவாரம். ஓகே நான் பாடிடுறேன். கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உரையுமிடம் கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உரையுமிடம் தள்ளார்ந்த சடாயு சம்பாதி சடாயுவென்று தாமிருவ புள்ளானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேடுவே தள்ளார்ந்த சம்பாதி சடாயன் பாதாமிருவ புள்ளானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேடுவே புள்ளிருக்கு வேடு ஜடாயு வழிபட்ட இடம் தேவாரத்திலே ஜடாயு என்பார் நல்லார்ந்த சம்பாதி ஜடாயு என்பார் தாம் இருவர் புல்லானார் கரையனிடம் புள்ளிருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் ஜடாயு தமிழர் தான். நடந்தன காவதம் பலவு நன்னடி கிடந்தன நின்றன கிரிகள் கேண்மையில் தொடர்ந்தன துவன்றின சூழல் யாவையும் கடந்தன கண்டன கழுகின் மேலை உருக்கிய சுவனமுத்து இல்ல இது ஒரு பாட்டு. நடந்தனர் காவதம் பலவு நல் நதி கிடந்தன நின்றன கிரிகள் கேண்மையின் தொடர்ந்தன துவன்றின சூழல் யாவையும் கடந்தன கண்டன கழுகின் மேலை. அகஸ்தியனை பார்த்துட்டு ராம லட்சுமணர்கள் நடந்தனர் காவதம் பலவு. காவதம்ன்றது ஒரு யோஜனை மாதிரி ஒரு தூரம், பல காத வழி தூரங்கள் நடந்தன. பலவு நல் நதி நல்ல சிறந்த ஆறுகளும் கிடந்தன அதாவது அங்கு பொருந்தியவைகளாகிய நல்ல நதிகளையும் கிடந்த நதிகளையும் நின்ற மலைகளையும் நின்றன. இவர்கள் நடந்தனர் நதிகள் கிடந்தன மலைகள் நின்றன. தொடர்ந்தவை தொடர்ந்தவை கேண்மையில் இல்ல கேண்மையில முறைமையாக துவன்றின நெருங்கியிருந்த தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சூழல் யாவும் அந்த மற்ற கானக சூழல் கேண்மையில் தொடர்ந்தன துவன்றின சூழல் இல்ல துவன்றின தொடர்ச்சியாக மலைகள் இருந்து கொண்டு நெருங்கி இருந்தன சூழல் யாவையும் கடந்தன. இத்தகைய கானக சுற்றுச்சூழல் அனைத்தையும் கடந்து வந்து யாரை பார்த்தாங்க? கண்டனர் கழுகின் வேந்தனே. கழுகளுக்கு அரசனான ஜடாயுவை கண்டார். உருக்கிய சுவனமுத்து உதயத்து உச்சி செயல் அருக்கன் அகலிடத்து அலங்கு திக்கலாம் தெரிப்புறு செறிசுடர் சிகையினால் சிறை விரித்திருந்தனன் என விளங்குவான். இல்ல கிடந்தன சும்மா அப்படியே கிடக்கிறதா கேட்டாங்க. கிடத்தல் அப்படின்னா படுத்து இல்ல அதுக்கு நீண்டு கிடக்கும் பாம்பு பாடுறாங்க. அப்போ வெறும்னா கிடக்கு இல்லையா? வெறும்னா கிடக்கு. பட் நதி தூரத்துல இருந்து பார்த்தாங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது கிடக்கதா. உருக்கிய சுவனமுத்து உதயத்து உச்சி சேர் அருக்கன் இவ்வகலிடத்து அலங்கு திக்கலாம் வெறிப்புறு செறி சுடர் சிகையினால் சிறை விரித்திருந்தனன் என விளங்குவார். அங்க வந்து ஜடாயு உட்காந்துருக்கான். அதை பத்தின வர்ணனை தான் எனக்கு அடுத்து வர எல்லா பாடம். உருக்கிய ஏன்னா ஒரே வாக்கியம்
இல்லை இல்லை ஒவ்வொரு பாட்டாக சொல்லிருக்காரு ஃபுல்லாக படித்தா அப்போ இன்னொரு தடவை இல்லை இல்லை அது முடிகிற வரைக்கும் நீங்கள் உருக்கிய சுவனம்னா உருக்கிய பொன்னை உருக்கினார் போலவும் உதயத்து உச்சி சேர் அருக்கன் உதயகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய அர்க்கன் இளஞ்சூரியன் இவ்வகலிடத்தெல்லாம் இந்த அகன்ற பூமியில் திசைகளிலெல்லாம் திக்கெல்லாம் தெரிப்புறு செறி சுடர் சிகையிலாம் விளங்கச் செய்கின்ற நெருங்கிய தன்னுடைய கிரணங்களினுடைய சிகையில நிறுத்த ஒளி அந்த ஒளியினால் சிறை விருத்தி இருந்தனர். அதாவது சூரியனே தன்னுடைய கிரணங்களை விரிச்சிருந்தா எப்படி இருக்கும், அதுபோல தன்னுடைய சிறகுகளை விரித்து கொண்டிருந்தால் போல விளங்குவார்களை குறிப்படுத்துகிறார்கள். முந்தொரு கருமனை முகட்டு முன்றிலில் சந்திரன் ஒளியோடு தழுவச் சாத்திய அந்தமில் கனைக்கடல் அமரர் நாட்டிய மந்தரகிரி என வயங்குவாங்க. இது அடுத்த முதல்ல சூரியன் சொல்லிட்டாரு. சூரியன் கிரணங்களை போல சிறகு வச்சு உட்காந்துருக்காங்க. முந்து ஒரு கருமலை முகட்டு முன்றிலில் சந்திரன் ஒளியோடு தழுவச் சாத்திய அந்தமில் கனைக்கடல் அமரர் நாட்டிய மந்தரகிரி என வயங்குவாங்க. ஒரு மந்தர மலை மாதிரி கிடக்கும். எந்த மந்தர மலை? முன்பு ஒரு காலத்திலே ஒரு கருமலை முகட்டு முன்றில் ஒரு பெரிய மலையினுடைய உச்சியிலே மேருமலை தேவர்கள் சந்திரன் ஒளியோடு தழுவ சாத்திய சந்திரனுடைய ஒளியோடு பொருந்தும்படி நிறுத்தி வைத்த மந்தர மலை போல அதாவது மந்திர மலை ஜடாயு இருக்கும். சந்திரனுடைய ஒளி அவனுடைய ஜடாயுடைய ஒளிக்கும் கழுத்துக்கு மேல வெள்ளை சந்திரனுக்கும் அது சூழ்நிலை மாதிரி இருக்கு. கழுத்துக்கு மேல வெள்ளையா சந்திரன் சேர்ந்த மலை மாதிரி. தமிழ் உச்சரிப்பு அர்க்கன் ரெண்டுமே சம்ஸ்கிருத சொல்லலாம். இன்னொன்று அர்க்கியம், நாலாவது சம்பந்தமே கிடையாது. மால்நிற விசும்பு எழில் மறைய தன்மணி கால்நிற சேயொளி கதுவற் கண்ணகல் நீள்நிற வரையினில் பவள நீள் கொடி போல் நிறம் பொலிந்தன பொலிகின்றாங்க. மால்நிற விசும்பு எழில் மறை. மால் நிறம் அப்படின்னா நீல அதாவது இதுக்கு முந்தைய நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு முந்தைய அந்த கண்ணகல் நீள் நிற வரையினில் வரைய முதல்ல சேர்த்துக்கணும். கண்ணகல் நீள் நிற வரையில். கண்ணகல் அப்படின்னா இடமகன். நீள் நிற வரையில் நீல நிறமாகிய மலைக்கு மேல என்ன இருக்கு? மால் நிற விசும்பு. மால்னா திருமால். திருமாலுடைய நிறமாகிய கரு நிறம் கொண்ட வானம். விசும்பு எழில் மறைய இந்த கருநிறமான மேகங்களினுடைய அழகு மறையுமாறு, அதாவது இவனுடைய நிறத்தினால ஆகாயத்துமே மறைஞ்சு போச்சு. மறையாது பெரிய உருவம். அந்த உருவத்துக்கு கீழே வந்துட்டீங்கன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆகாயமானது மறைஞ்சு போடுது. பெரிய உருவம். பவள நீல் கொடி போல் நிறம் பொழிந்த. பவள நீல் கொடி அப்படின்னா நீண்ட பவளக்கொடி. பவளக்கொடினா அந்த கொரல் ரீஃப். கால்களுக்கு பவளக்கொடி. கால்கள் சிறகுகளுக்கு சொல்லுவாங்க. அது உடம்பு சொர்ணம், அழுத்து வெள்ளை, கால் சிவப்பு, வண்ண கலவை அது பூரா. பவள நீல் கொடி போல் நிறம் பொழிந்த சேய் ஒளின்னு சொல்றேன். கால் நிற சேய். கால் நிற சேய். காலினுடைய நிறம். கால் நிறம் சேயோடைக்கிறது. தன்னுடைய கால்களின் நிறம் சிவப்பு ஒளி. எல்லா சிவந்த ஒளி. சிவந்த ஒளி பொருந்தவும் விளங்கு பொலிகின்றான். இந்த இவ்வளவு பெருசா உட்கார்ந்துருக்கிறதுக்கு கீழே வர விசும்பு மறைகிறது. அந்த இடத்துக்கு பூரா அவருடைய காலுடைய ரைட்னர் பட்டு அந்த இடம் பூரா ஒரு மாதிரி ரெட்டிஸா தெரியும்.
அவ்வளவு பெரிய ஒரு மேல ஒண்ணுக்கு மேல ஒரு இருட்டு, கீழே ஒரு வெளிச்சம். அடுத்தது தூய்மையன் இருங்கலை துணிந்த கேள்வியன் வாய்மையன் மறுவிலன் மதியின் கூர்மையன் ஆய்மையின் மந்திரத்து அறிஞனாம் என செய்மையின் நோக்குறு சிறுகனாம். தூய்மையன் இருங்கலை துணிந்த கேள்வியன் வாய்மையன் மறு இலன் மதியின் கூர்மையன் ஆய்மையின் மந்திரத்து அறிஞனாம் என சேய்மையின் நோக்குறு சிறுகனாம். இவன் என்ன பண்றான், ரொம்ப தூரத்துல இருக்கும் பொருட்களை தன்னுடைய சிறிய கண்களால பார்க்கலாம். கடைசி வரை சேய்மையின் நோக்குறு சிறுகனாம், தொலைவில் உள்ளவற்றையும் தனது சிறு கண்களால் பார்க்கும் சக்தி படைத்தான். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முந்தின 3 வழிகள் இருக்கு. தூய்மை, தூய்மையான அறிவு. இருங்கலை துணிந்த கேள்வி, இருங்கலை மிகுந்த கலைகளை துணிந்த, இருங்கலை துணிந்த கேள்வி மிகுந்த கலைகளை கேள்வி ஞானத்தையும் உடையவன். வாய்மை சத்தியத்தை, மறு இல்ல குற்றமற்ற, மதியின் கூர்மையை அறிவின் நுட்பத்தை உடையவன். ஆய்மையின் மந்திரத்து அறிஞனான ஆராய்ச்சியுடைய ஆய்மையின் மந்திரத்து, மந்திரம்னு ஆலோசனை, அறிஞனான இந்த எல்லா குணங்களையும் உடைய ஒரு அறிஞன் எப்படி இருப்பான்? அவன் வந்து ஒரு ப்ராஃபட்டிக்காக தொலைநோக்கு பார்வை கொண்டவனா இருப்பான். அப்பேற்பட்ட அறிஞன் போல பார்வை கொண்ட தூர பார்வை. தூய்மையன் கேள்வியன்லாம் தூய்மையன் இருங்கலை துணிந்த கேள்வியன் இல்ல, பட் அவர் சொல்ற மாதிரி அந்த ஓமையன் தூய்மையன் இருங்கலை இது இருங்கலை துணிந்த கேள்வியன் வாய்மையன் மறு இலன் மதியின் கூர்மையன் ஆய்மையின் மந்திரத்து அறிஞனாவென செய்வேன். இப்படி எடுத்துக்கலாம். அதாவது முதல் 2 வரி ஜடாயுக்குள்ள அடைமொழியாவும் எடுத்துக்கலாம். அது அவ்வளவு பொருத்தமா இல்லை. ஏன்னா அது வந்து இந்த அறிஞனுக்கு சேர்த்தா தான் வந்து சரியான பொருள். ஏன்னா இவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இவனுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸை பத்தி மட்டும் தான் சொல்லிடுவாங்க. அவன் வந்து கலை உருவ வர்ணனை வீட்டி வாழ் அவுணரை விருந்து கூற்றினை ஊட்டி வீழ் மிச்சிராம் உண்டு மிச்சில் தான் உண்டு நாள்தோறும் தீட்டி மேல் இந்திரன் சிறுகன் யானையின் தோட்டி போல் தேய்ந்து ஒளித்துண்டத்தான். வீட்டி வாழ் அவுணரை விருந்து கூற்றினை ஊட்டி, அதாவது கூற்றினை விருந்து ஊட்டி அப்படின்ட்டு சொல்ல மாதிரி. வாழ் அவுணரை வீட்டி, வாழ் அவுணர்னா கொடிய அரக்கன். இந்த கொடிய அரக்கர்களை வீட்டி கூற்றினை விருந்து ஊட்டி, அந்த அந்த அசுர சம்ஹாரத்தினால கூற்றுவனுக்கு விருந்து ஊட்டி. வீழ் மிச்சில் தான் உண்டு, வீழ் மிச்சில் தேவர்கள் உண்டது போக மிச்சத்தை மிச்சம் உள்ள அந்த கீழ்த்தும் மிச்சில் தான் உண்டு, அந்த அதிலே விழுந்த மிச்சத்தை தான் உண்டு. அதாவது அசுரர்களை எல்லாம் எதிர்த்து போர் செய்யலாம், ஆனா வந்து அது அதனுடைய பலனை அனுபவிக்கல. அதுல அந்த போர்ல கிடந்த மிச்சத்தை கழுகுதானே, கழுகு வந்து ஊன் உணவத்தான எடுத்து உண்டு. அதனால அதை வந்து சமக்காரமா சொல்லுவாங்க. வீராங்க குத்தாச்சு, தேவர்கள் குத்தாச்சு, உடலை இவர் சாமி மிச்சில் தான் உண்டு. நாள்தோறும் இந்திரன் தீட்டி ஐராவதத்தினுடைய அங்குசம் மாதிரி இந்திரன் சிறுகன் யானையின் தோட்டி போல் தேய்ந்து ஒளிர் துண்டத்தாண்டனை. அதாவது அதை தீட்டி 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 தேய்ஞ்சு போயிருக்கு. இந்திரன் சிறுகன் யானையின் தோட்டி, இந்திரனுடைய சிறிய ஐராவதத்தினுடைய ஐராவதத்தையே அடக்கிற அங்குசம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான மூக்கு அழகு. துண்டம்னா அழகுன்னா, துண்டம் அப்படின்னா அழகு, மூக்கு. துண்டவீரன் சொல்ல போறோம். பின்ன கடாயு வீர்நிறுத்தப்படும் கோளிரு நான்கினோடு ஒன்று கூடிய அவர்கள் எங்க படிக்கும்? கோளிரு நான்கினோடு ஒன்று கூடிய ஆடொரு திகில் போல் ஆரத்தாந்தனை நீளொரு மேருவின் எற்றி முற்றிய வாளிரவியில் பொலி மௌலியாந்தனை. கோள்
இரு நான்கினோடு ஒன்று கூடிய. 2 4 9 2 2 into 4 plus 1 2 4 8 8 1 9 9 கிரகங்களையும் இரு நான்கினோடு ஒன்று கூடிய கோள்கள் கூடிய நவகிரகங்களை ஆளுரு ஆளக்கூடிய ஆளுதலை திகிரி போல் ஆரத்தான் தலை. இந்த இடத்துல திகிரி அப்படின்றதுக்கு நம்முடைய அந்த கேலக்சி மில்கி வே. நவகிரகங்களை ஆட்சி செலுத்தி இப்படி ஒரு சம்பிரதாயம். நவகிரகங்களை ஆட்சி செலுத்தக்கூடிய சிம்சுமார ஆழி இந்த சிம்சுமாரன்றது மில்கி வே கேலக்சி. மில்கி வே கேலக்சியினுடைய சம்ஸ்கிருத பேர் தான் சிம்சுமார். ஆமா, அதுக்கு நமக்கு இதுல பேர் உண்டு மரபுல. சிம்சுமாரன் அதுதான் மில்கி வே தான். பல கேலக்சிஸ்ல நம்முடைய கேலக்சி அவர் ஓன் கேலக்சி மில்கி வே. ஆளுரு திகிரி போல் அந்த சிம்சுமார சக்கரம் போல ஆரத்தான் தனை நவரத்தின மாலை உடையவன். அதாவது நீடுரு மேருவின் நெற்றி முற்றிய வாள் இரவியில் பொலி மௌலியாந்தனை. இது எல்லாமே கற்பனை. அவன் எதுவும் ஆரம் சூடி இருக்கல. ஆனா அவனுடைய அந்த உடலினுடைய ஒளியே அப்படியே ஆரம் மாதிரி இருக்கு. ஏன்னா கழுகு நெக்லஸ் வந்து புள்ளிகள் இருக்கும், புள்ளிகள் கூட அமைச்சிருக்கும். அவனுடைய அந்த கழுத்துல ஒளியினுடைய அழகையும் தலையினுடைய ஒளி அழகையும் கிரீடமாகவும் ஆரமாகவும் சிறப்பித்துக் கொள்ளும். உடனே இப்படி கற்பனை பண்ணார். ஒரு கழுகு அழகா நெக்லஸ் போட்டு கிரீடம் வச்சுட்டு உட்கார்ந்து அடுத்த வரிதான் ஆரத்தான் தனை சொன்னா நீளுரு மேருவின் நெற்றி முற்றிய நீளுரு உயர்ந்த மேருவின் மேருமலையினுடைய நெற்றி உச்சியில் பொருந்திய வாள் இரவியில் பொலி மௌலியான். மேருமலையினுடைய உச்சியிலே இருக்கக்கூடிய சூரியன் பொலி சூரியனை போன்று ஒளிவிடக்கூடிய மௌலியான் கிரீடத்தை விட சொற்பங்கமுற நிமிர் இசையின் சும்மையை அற்பங்கம் உற வரும் அருணன் செம்மலை சிற்பங்கள் பகலென கடிது சென்றதீர் கற்பங்கள் இணைப்பல கண்டுளாண்டனை. வந்து எவ்வளவு வயசானவன் அப்படின்றதுக்கு இது அடுத்த பாட்டு. ஜட்டாயு அப்படின்னாலே பெரிய ஆயுளுடையவன் அப்படின்னு அர்த்தம். ஜட ஆயு ஜடான்னா சிக்கலா சிக்கி இருக்கிறது. அது அவனுக்கு எவ்வளவு வயசுன்னு யாருக்குமே தெரியும். அவ்வளவு வயசான சொல் பங்கம் உரை நிமிர் இசையின் சும்மையில் அற்பங்கம் உற வரும் அருணன் செம்மலை சிற்பங்கொள் பகலென கடிது சென்று தீர் கற்பங்கள் என பல கண்டுள்ளார். சொல் பங்கம் உற சொற்கள் தோல்வி அடையும்படி வளர்கின்ற நிமிர் வளர்கின்ற இசையின் சும்மையை இசைய புகழ் ஈதல் இசைவட வாழ்தல் கீர்த்தி கீர்த்தி சும்மையை அந்த இசைக்கெல்லாம் இசையினுடைய சுமை 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 உரியவன் அர்த்தம். அதாவது சொற்கள் கூட தோல்வி அடையும்படி weight of your fame. He is so weighted by fame that words fail to describe it. அதான் சொற் பங்கம் உரை நிமிர் இசையின் சும்மை. இதெல்லாம் ஜடாயுக்கான நடைமுறை. அல் பங்கம் உரை அல் அல் பங்கம் அல்ல இருட்டு இருட்டு ஒழிய அல் பங்கம் உரை வரும் அருணன் செம்மல் இருட்டை ஒழிய செய்கின்ற வருகின்ற அருணன் சூரியனுடைய தேரோட்டி. இனத்தவையோட புள்ள அருணன். அருணனும் கருடனும். அருணனுடைய புள்ள ஜடாயு சம்பாதி ஜடாயு. அதாவது கருடனுக்கு இவர் வந்து கருடன் இவருக்கு சித்தப்பாக. அதாவது இந்த கதையெல்லாம் பின்னாடி சொல்ல போறாங்க ஜடாயு. அந்த வினதா கத்ரு புராணம் கருட புராணம் இல்லையா? இல்ல அதுல ஐமுக பதிப்பு அந்த இடத்துல ஃபாலோ பண்ணுவோம். ஆதி முக்காவாசி பதிப்புல அந்த 6 பாடல்களை நெய்பாடலாம் தள்ளியிருக்காங்க. சிற்பங்குள் பகல் என கடிது சென்று தீ சிற்பம். சிற்பம்னா இந்த இடத்துல சிறுமை சிற்பம்னா ஸ்கல்ப்சர். அற்பம் அப்படிங்கிற மாதிரி சிற்பம் சிறுமை. சிற்பம் கடிது சென்று சிற்பங்கள் பகலென தீர் கற்பங்கள் என பல கண்டவன். அதாவது கோடி காலங்கள் கண்டவன்.
விரைவில் கடந்து போகின்ற அநேக கற்ப காலங்கள் எப்படி இருக்குன்னா சின்ன சின்னதா ஒவ்வொரு நாள் கழிச்சு போற மாதிரி அவனுக்கு தீர்ந்து போயிடும். சிற்பங்கள் பகலே சின்ன 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 ஒவ்வொரு நாளும் தீர்ந்து போற மாதிரி கற்பங்கள் தீர்ந்து போகும்போது பல கண்டுள்ளார்கள், பல கற்பங்களை கண்டவனை. செம்மலைங்கிறது வந்து பையன் மகன் செம்மல் 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 அருணன் செம்மல் தசரத செம்மல். ஓங்குயர் நெடுவரை ஒன்றின்றது தாங்கல திருநிலம் தாழ்ந்து தாழ்வுற வீங்கிய வலியினில் இருந்த வீரனை ஆங்கவர் அணுகினர் அயிர்க்கும் சிந்தையார். இந்த வாக்கியம் முடிஞ்சிருச்சு. இப்பேற்பட்டவனை இன்னொரு கண்டினியூவாக இதோட புலகம் ஓங்கு உயர் நெடுவரை ஒன்றில் நின்று அது தாங்களது இருநிலம் தாழ்ந்து தாழ்வுற வீங்கிய வலியினில் இருந்த வீரனை ஆங்கவர் அணுகினர் ஈர்க்கும் சிந்தை. இப்பதான் இந்த விஷுவல், இதுவரைக்கும் சொன்ன விஷுவல் எல்லாமே கற்பனை. இப்ப இந்த ஒரு பாட்டு மட்டும் யதார்த்தம். அவன் எங்க உட்காந்துருக்கான் உண்மையில? ஓங்கு உயர் நெடுவரை ஒன்று, ஒரு பெருசா உயர்ந்து இருக்கிற ஒரு மலைக்கு மேல, மிகவும் உயர்ந்தது ஒரு மலை நின்று அது தாங்களது, அந்த மலை தன்னை, அந்த மலைக்கு கூட சக்தி இல்லை, அமுண்டு இருநிலம் தாழ்ந்து தாழ்வுற. அந்த மலை கூட அவனுடைய அந்த வெயிட்டை தாங்க முடியும். வெயிட்னா பிசிக்கல் வெயிட் மட்டும் கிடையாது, அந்த கீர்த்தி தாழ்ந்து தாழ்வுற வீங்கிய வழியில் பேர்பட்ட மிக்க பலத்தோடு இருந்த வீரன், இருந்த அந்த வீரன் ஆங்கு அவர் அணுகினர், அங்கு சென்று அவர்கள் அணுகிறார்கள். யார்? அயிர்க்கும் சிந்தையார். இதெல்லாம் சந்தேகமான மனம் கொண்ட அந்த வீரர்கள் அணுகிறார்கள். அது வால்மீகி கிராண்டா இவர் வந்து மலை மேல இருக்கு. நிறைய மரத்துக்கு மலையா கேட்டாங்க. லக்ஷ்மணன் கூட அங்க மரத்து மலையா இருந்து சொல்றதா அங்க ஜடாயு இவங்க யாரு அப்படின்னு பார்த்து சந்தேகப்படுறாங்க. ஜடாயுவை பார்த்து ராமலட்சுமணர்கள் சந்தேகப்படுறாங்க. ஒருத்தர் இது யாரு இவங்களுக்கு தெரியாது, மொத்தம் பார்க்கறாங்க. இறுதியை தன்மையின் ஏற்ற இறுதியை தன்மையின் ஏற்ற எய்தினால் அறிவிலி அரக்கனாம் அல்ல நாமெனின் எருள்வழி கல்லுடனே என்ன உண்ணிய செறிகடல் வீரரும் செய்து நோக்கினார். என்ன உண்ணி அச்செறிகடல் வீரரும் அச்செறிகடல் வீரரும் எழுதிய வீரக்கடலை வந்து செய்து நோக்கினார். அவர்கள் வந்து சந்தேகப்பட்டு பார்த்தார்கள். என்ன சந்தேகப்பட்டு பார்த்தார்கள்? இறுதியை தன் வயின் இயற்ற எண்ணினார். அவர் வந்து தன் வயின், தன் மூலமாக உலகத்தையே அழிச்சிருவானோ, இவ்வளவு பெருசா இங்க உட்காந்துருக்காங்க. தந்தை இறுதியை, அழிவை, எம்மை அழிக்க எழுதினார். அறிவிலி அரக்கணம், அறிவில்லாத ஒண்ணு, இவன் ஒரு அறிவில்லாத ராட்சசனா இருக்க அல்லனாம் எனின், இப்படி இல்லைன்னா எருள் வலி கருடனே, எருள் வலின்னா மிக்க வலிமை உடைய கருடனே என்ன இன்னும் மிகப்பெரிய ராட்சசனா இருக்கணும், இல்லை கருடனா இருக்கணும். அவன் தான் இவ்வளவு சக்தி வாங்கி அப்படின்னு நினைச்சு சரி நீங்க படிக்கிறீங்களா? இல்ல எல்லாருக்குமே பாட்டு படிக்கிறேன், நான் படிக்கிறேன். நீங்க படிக்கிறீங்களா? மனைக்கழல் வரிசிலை மதுரை மைந்தரை அனைவன் தானும் கண்டு அயிர்த்து நோக்கினான். விடையற நோன்கிலர் அல்ல வில்லினர் புனைசடை முடியினர் புலவரோ என புரந்தரன் முதலிய புலவர் யார்? வனைகடல் வரிசிலை மதுகை மைந்தரை அனையவன் தானும் கண்டு அயிர்த்து நோக்கினான். வினையரு நோன்பினர் அல்லர் வில்லினர் புனை சடை முடியினர் புலவரே கொலாம். யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜடாயு மனசுல ஆரம்பிச்சு சிந்திப்பாங்க. வனைகடல் வரிசிலை புனைந்த கழல்களையும் கையிலே வில்லையும்
யானையை போன்ற பலத்தையும் உடைய மதுகை மைந்தர். மதுகரம் அப்படின்னு சொன்னா வண்டு, மதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. யானைக்கும் வண்டுக்கும் வரும், யானைக்கும். யானையை போன்ற வலிமை உடைய மனிதர், அதுல வெறும்னா வலிமைன்னு இருக்கும். அனைவன் தானும் கண்டு, அப்படிப்பட்டவனும் கண்டு ஐத்து நோக்கினான். இங்க அந்த பக்கம் அவங்க சந்தேகப்பட்டிருக்காங்க, இவன் சந்தேகப்படுறாங்க. யார் இது? வினையர் நோன்பினர். இவங்க வந்து விரத நோக்க தோற்றத்துல மரவுரியெல்லாம் அணிந்து விரதத்தை மேற்கொண்டவர்கள் போல இருக்கிறார்கள். ஆனால் கையில இல்லை வைத்திருக்கிறார். புனை சடை முனியினர். மரவுரியும் வச்சிருக்காங்க, வில்லியும் வச்சிருக்காங்க, செடாமுடியும் போட்டுருக்காங்க. தேவர்களா அப்படின்னு முதல்ல தோணும். புலவரோ என்ன? அப்புறம் புலவர்னா தேவர்கள். தேவர்களா புரந்தரன் முதலிய புலவர் யாரை நிரந்தரம் நோக்குவன் நீமியானும் வரம் தரும் இறைவனும் மழுவலாளனும் கரந்திலர் என்னை யான் என்று காண்பேனான் என்றும் காண்பேனான். இப்பதான் ஜடாயு வந்து ரொம்ப முக்கியமான குறிப்பு கொடுத்தார். புரந்தரன் முதலிய புலவர் யாரையும் நிரந்தரம் நோக்குவன். இந்திரன் உட்பட்ட அத்தனை தேவர்களையும் டெய்லி பார்த்துங்க. நேமியானும் அவ்வரம் தரும் இறைவனும் மழுவலாளனும் கரந்திலர் என்னை யான் என்றும் காண்பேன். நேமியான் திருமால், அவ்வரம் தரும் இறைவனும் புசு புசுக்குன்னு வரம் கொடுத்திருக்கிற பிரம்மர். பிரம்மன் வந்து பிரம்மதானே இவங்களெல்லாம் இந்த கூட்டத்துக்கு ராவண கூட்டத்துக்கே வரம் கொடுத்தது அவர் தானே. வரம் தரும் இறைவனும் மழுவலாளனும் சிவனும் கரந்திலர் என்னை. அவங்க வந்து என் கண்ணுக்கு தப்பியவர்கள் இல்லை, அவங்க வந்து ஒளிஞ்சுக்க மாட்டாங்க என் கண்ணில் இருந்து. ஆகையினால அவங்களையும் நான் பார்த்துருக்கேன். இவங்களை பார்த்தா யார் மாதிரியும் இல்லை, யாரும் என்றும் காண்பாங்க. இவர்களெல்லாம் நான் தினம் பார்த்துதான் இருக்கேன். காமன் என்பவனை கண்ணின் நோக்கினேன் தாமரை செங்கன் இத்தடங்கை வீரர்கள் பூமறு புலங்கள் கொடியினோடும் ஒப்பு ஆம் என அறிகிறேன். ஆறுகளாம் இவர் நான் காமன் என்பவனையும் கண்ணில் நோக்கினேன். தாமரை செங்கன் இத்தடக்கை வீரர்கள் பூ மறு புலங்கழல் பொடியினோடும் ஒப்பாம் என்று அறிகிறேன். ஆர்வலாம் இவர். மன்மதனுக்கு உருவு, உருவில்லாத மன்மதனை நான் கண்ணால் கண்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? மன்மதன் உருவத்தோடு இருந்த போது நான் கண்டிருக்கிறேன். மன்மதன் உருவத்தோடு நான் ஒரு தடவை சொன்னேன் உங்களுக்கு. அதாவது நான் வந்து ஜாம்பவான் வந்து சொல்லும்போது அந்த பாட்டு இருக்கிறத தேடி இருக்கேன். அலைகடல் கடைய கண்டேன், அலைகடல் கடைய கண்டேன், ஆயன் 5 முகமும் கண்டேன், மலை 2 சிறகு கண்டேன், மலைகளுக்கு சிறகு இருப்பதை பார்த்தேன், வாரதி நன்னீர் கண்டேன், கடல் நல்ல தண்ணியா இருக்கும்போது எனக்கு தெரியும், சிலை மதன் வடிவு கண்டேன், மன்மதன் உருவத்தோடு இருந்த போது பார்த்திருக்கிறேன், சிவன் சுத்த கழுத்தும் கண்டேன். சிவனுக்கு கரையுண்ட கண்டனாக முன்னாலே நான் பார்த்திருக்கேன். குலவரை இருகை கண்டேன், குலவரைகள் 2 கண் கண்டேன், கொடுத்ததை வாங்க காணேன். பாட்டு பழைய பாட்டு. குலவரை 8 மலைகளுக்கு குலவரை கொடுத்ததை வாங்க காணேன். கடன் இல்ல வழங்கினதை திருப்பி கொடுத்தது திருப்பி பழக்கம். கடன் கொண்டார் நெஞ்சம் போல கலங்கினார் வேணும்னு சொல்லியா, அந்த மாதிரி ஒரு பழம்பாடம். ஏதோ ராமாயண பழம்பாடம். இப்படி ஜடாயுக்கும் ஜாம்பவானுக்கும் ஜடாயுக்கும் ரொம்ப பழைய காலத்து ஆளுங்க. அதாவது ஒரு சொல்லுவாங்க, இன்னைக்கு நமக்கெல்லாம் 100 வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஆயுஷ். 70 வயசு 80 வயசு இருக்கும். ஈக்கள்லாம் மாநாடு போட்டு நம்முடைய ஆயுள் 6 நாள், அத்தோடு ஒரு நாள் கூட்டினால் 7 நாள், அதை மாணவர்கள் 1 வாரம் என்கிறார்கள். அப்படி 52 வாரம் சேர்ந்தால் 1 வருடம். சில மாணவர்கள் 70 வருடம் 80 வருடம் வாழ்கிறார்கள். பைத்தியம் அப்படிங்க பாட்டு. அது 6 நாளும் முழு நாள் வாழ்க்கை, முழு ஆயுஷ் வாழ்க்கை. நம்ம வந்து இப்படிதான் கம்பேரிட்டிவா பார்க்கணும். இது இந்த மாதிரி இன்னொரு இதில் நீங்க
ஒப்பிட்டு பார்க்கலாம். உலகம் மூன்றும் இப்படி இவர்கள் யாரையும் நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன். இவங்க யாருமே இல்லை. இவங்க நேத்தின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஆள் இல்லை, இந்த ஆள் இல்லை, இந்த ஆள் இல்லை. பார்க்கறது ஆனால் நிச்சயமா இவங்களெல்லாம் ஒப்புடையவர்களாக இருக்கிறார்கள். உலகு ஒரு மூன்று தம் உடமை ஆக்குறும் அழகு அருள் இலக்கணம் அமைந்த மையினர் மலர்மகற்கு ஓமையாளோடும் வந்த சிலை வழி வீரரை தெரிகிறேன் என உலகு ஒரு மூன்றும் தம் உடமையாக்குறும் அழகரும் இலக்கணம் அமைந்த மையினர். அழகு அழகில்லாத இலக்கணம், இலக்கணத்தில் அளவில்லாத இலக்கணம் கொண்ட மேனி எப்படி எப்படி இருக்கணும், சர்வ லட்சணங்களும் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் எப்படி அமைந்திருக்கணுமோ அந்த இலக்கணத்தோடு கூடிய உருவத்தை உடையவர்கள் இந்த உலக மூன்றையும் தம் உடமையாக்கக்கூடிய வலியினர் என்று பார்த்தாலே தெரியுது. மலர் மகற்கு ஓமையாளோடும் வந்த லக்ஷ்மி மகாலட்சுமிக்கு ஓமை சொல்லக்கூடியவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு வந்து இவர்களை இந்த சிலை வழி வீரரை இந்த வில்லேந்தி வீரர்களை யார் என்று நான் அடையாளம் காண முடியவில்லை. கருமலை செம்மலை அணைய காட்சியர் திருமகிழ் மார்பினர் செங்கன் வீரதாம் அருமை செய் குணத்தில் என் துணைவன் ஆழியான் ஒருவனை இருவரும் ஒத்துள்ளார். கருமலை செம்மலை அணைய காட்சியர் திருமகிழ் மார்பினர். திருமகள் ஒருத்தனை பார்த்தா கருப்பு மலையா இருக்கான், இன்னொருத்தனை பார்த்தா சிகப்பு மலையா இருக்கான். ரெண்டு பேர் மார்பிலையும் லக்ஷ்மி தங்கி இருக்கா. எப்படி சொல்ல முடியும்? லக்ஷ்மணனுக்கு ஜெயலட்சுமின்னு சொல்லணும். திருமகிழ் மார்பினர் லக்ஷ்மணனுக்கு ஜெயலட்சுமியும் ராமனுக்கு மகாலட்சுமியும் தங்கின மார்பினர்கள். செங்கண் வீரரம் சிவந்த கண்களை உடைய வீரர்கள். அருமை செய் குணத்தின் என் துணைவன் ஆழியான் ஒருவனை இருவரும் ஒத்துள்ளார். மிக அரிய குணங்களை உடைய நற்குணங்களை உடைய என் துணைவன் ஆகிய சக்கரவர்த்தியாக இருந்த ஒருவனை, யார? தசரதனை. பார்க்கறதுக்கு தசரதன் மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும். நான் பிடிச்ச பார்த்தா தசரதன் மாதிரி இருக்கு ரெண்டு பேரும். இருவரும் ஒத்துள்ளார்களோ எனப்பல நினைப்பு என்னும் 10 படிச்சிருக்கீங்களா? இல்ல சரி 10 வச்சுக்கோங்க. இல்ல படிக்கிறவங்க யாரும் என்ன படிக்கிறாங்க? 1 2 3 4 5 அடுத்தது 3 போயிட்டீங்கன்னா அப்புறம் அவனுடைய பெரிய ஜடாயு கூற்று தான் வரும். செஞ்சாச்சு நீங்களே படிச்சு நீங்க போய் சொல்லுங்க. லாஜிக்கலா கண்டினியூஷன். எனப்பல நினைப்பு இனம் மனத்துள் எண்ணுவான் சினப்படை வீரர் மேல் செல்லும் அன்பினான் கணப்படை வரிசிலை காலை நீவீர் யார் மனப்பட எனக்கு உரை வழங்குவீர் என்றான். எனப்பல நினைப்பினம் நினைப்பு இனம் வகை வகையான எண்ணங்களை மனத்திலே கொண்டவனாக சினப்படை வீரர் மேல் செல்லும் அன்பினான் அவர்கள் மேலே அன்பு மீதுர கணப்படை வரிசை காளை நீவில் யார்? பெரிய கனம் பொருந்திய வில்லை கொண்ட வீரர்கள் நீங்கள் யார்? மனப்படை என் மனத்திலே பொருந்துமாறு படுமாறு எனக்கு உரை வழங்குவீர் சொல்லுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். வினவிய காலையில் மெய்மை அல்லது புனைமலர் தாரவர் புகழில்லாமையான் கனைக்கடல் நெடுநிலம் காவல் ஆழியான் வனைக்கடல் தயரதன் மைந்தர் யான் என்றார். தான் இன்னார் அப்படிங்கிறத அயலா தனக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட சொல்லக்கூடாது. இது அரசனை தான் இன்னான் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி கூடாது. முதல் எடுத்துல சொல்லக்கூடாது. ஆனா இவங்களுக்கு போய் சொல்லி பழக்கம். வினவிய காலையில் கேட்டபோது மெய்மை அல்லது புனைமலை தாரவர் பொருள் இல்லாமையா மெய்மை தவிர வாய்மையை தவிர வேற என்ன பொய்மையை சொல்லி அறியாதவர்கள். விளையாட்டுக்கும் போய் சொல்ல மாட்டாங்க, வேணுங்கிறதுக்கும் போய் சொல்ல மாட்டாங்க. ஆகையினால கனை கடல் நெடுநிலம் காவல் ஆடியாம் வனை கடல் தயரதன் மைந்தர் பழிச்சுன்னு சொல்றாங்க. பெரிய நிலத்தை காவல் காத்தவனாகிய
வனை கடலை பூண்டவனாகிய தசரதனுடைய புத்திரர்கள் நாங்கள் அப்படின்னு நேரடியா சொல்லிட்டாங்க. அவங்க யோசிச்சுட்டு சரியா போச்சு. பார்த்தா தசரதம் மாறி இருக்குன்னு தோணுச்சு. அவங்க பிள்ளைங்க தான் நாங்க. புனைமலர் தாரவர் இல்ல புனைமலர் தாரவர்னா தாரை மலர் கொண்ட மாலையை புனைகின்றவர். அவர்கள் மலர்த்தார் புனைபவர்கள். மெய்மையை தவிர வேற எதுவும் சொல்லாத காரணம். உரைத்தலும் பொங்கிய உருகை வேலையில் தரத்தலை இழிந்து அவர் தழுவ காதல் விரைத்தடன் தாரினான் வேந்தன் தன் வரைத்தடன் தோல் இணை வலியவோ என்றான். உரைத்தலும் பொங்கிய உருகை வேலை கடல் போல வேலை கடல் தெரியும். அவர்கள் அவ்வாறு சொன்ன உடனே அவருடைய மனத்திலே உவகை கடல் பொங்கி தரைத்தலை இழிந்து அவர் மேல இருக்கார். அங்கே கம்மனு கீழே குச்சார், கீழே பறந்து வந்தார். தரைத்தலை இழிந்து தரைக்கிட்ட கீழே இறங்கி அவர் தழுவு காதலாம். இத்தனை நான் இருக்குங்க. அவரை தழுவு அப்படின்னு அது கேட்டுக்கிறாங்க. அது 2வது வேண்டுமத்தொகை அங்க நிற்கிறது. அவரை தழுவும் காதல், அவரை தழுவு கொள்ளுகின்ற அன்போடு வருகிறான். விரைத்தடன் தாழினான் வேந்தன் சக்கரவர்த்தியாகிய மாலையை அணிந்த தசரதன் தோள்கள் வலியவோ. சௌக்கியமா இருக்கானா? சௌக்கியமா இருக்கானாங்கிறதுக்கு அப்படி கேட்கறது. தோள் நல்லா இருக்கா அப்படின்னா ஐயா சௌக்கியமா. இது ரொம்ப அழகான விஷுவல் தான். இவங்க சொன்ன உடனே பொங்கிய உவகை வேலைகள் ஏன் மகிழ்ச்சி பொங்குது. பெரிய மலையிலிருந்து அவ்வளோ பெரிய கழுகு அப்படியே இறங்கி வராது. இறங்கி வந்து சிறகுகளால கழுவிக்கும். இந்த இந்தோனேஷியாவில் பாலியிலெல்லாம் ராமாயண நாடகத்தில் பார்த்தீங்கன்னா ஜட்டாயு வந்து பெரிய ஜெயண்ட் சைஸில் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்தோனேஷியா ஜடாயு யூடியூப்ல போட்டிங்கன்னா வரும். பெரிய மூக்கோட அவ்வளோ பெரிய ரக்கையோட வந்து அப்படியே கழுவி ராம லட்சுமணன். நீங்க ஒரு இது போட்டுருக்கீங்களா? தானே அது என்னுடைய ப்ரொஃபைல்ல ஒரு படம் இருக்கு. அந்த மாஸ்க் ஜடாயுடைய இது ரெக்கை அவ்வளோ பெரிய ரெக்கை. அந்த இதுல ஜகார்த்தாலேயோ எங்கேயோ ஒரு ஏர்போர்ட்ல ஜடாயு ஸ்கல்ப்சர் இருக்கு. பெரிய ஜடாயு சிற்பம் அவ்வளோ பெரிய ரெக்கையில சின்னதாக ராம லட்சுமணர்கள் நின்றுட்டு இருக்கான். பெரிய ரெக்கை. அந்த ரெக்கையில வந்து ஒரு 1/8 சைஸ்ல ராமனும் லட்சுமணனும் இப்படி வெளியில வச்சுட்டு அதான் மறக்கமுற்றாத தன் வாய்மை காத்து அவன் துறக்கமுற்றான் என ராமன் சொல்லலும் இரக்கமுற்றான் என ஏக்கம் எய்தினான். உறக்கமுற்றான் என உணர்வு நீங்கி. மறக்கமுற்றாதன வாய்மை காத்து. மறக்கமுற்றாத தன் வாய்மை காத்து அவன் துறக்கமுற்றான். ஒரு காலத்திலும் மறந்தும் வாய்மையை காப்பதை தவறாதவனாகிய அவன் சொர்க்கத்தை போய் மோட்சத்தை போய் அடைந்து விட்டான். துறக்கம் சொர்க்கத்தை போய் அடைந்து விட்டான் என்று ராமன் சொல்லலும் இரக்கம் உற்றான் என ஏக்கமே. இரத்தலை உற்றான். தசரதன் இரத்தலை உற்றான். இரக்கம் அப்படிங்கிறது வல்லினரம் பார்த்தோம். இதுக்காக மாத்தினது இல்லை. இரக்கம்னா இரத்தல். இரத்தல் உற்றான் என்று ஏங்கினான், ஏக்கம் அடைந்தான். உறக்கமுற்றான் என he lost his consciousness. போயிட்டு அன்கான்சியஸ் கீழே விழுந்தான். உறக்கமுற்றான் என உணர்வு நீங்கினான். கான்சியஸ்னஸ் போயிட்டு. தழுவினர் எடுத்தனர் தடக்கையால் முகம் கழுவினர் இருவரும் கண்ணில் நீரினார். வழுவிய உயிர் வந்த மன்னன் அழிவுறு நெஞ்சினர் அரற்றினான். தழுவினர் எடுத்தனர் தடக்கையால் முகம் கழுவினர் இருவரும். தழுவினர் எடுத்தனர் தடக்கையால் முகம் கழுவினர் இருவரும் கண்ணில் நீரினார். வழுவிய உயிர் வந்த மன்னனும் அழிவுறு நெஞ்சினர் அரற்றினான். 2 பேரும் அவனை தன்னுடைய கைகளால வாரி எடுத்தார்கள். 2 பேர் சேர்த்து தூக்கணும். ராமலட்சுமணன்
அப்படி தூக்கி எடுத்து கைகளால எடுத்து அவருடைய முகத்தை தன் கண்ணீராலே கழுவி அப்படி தண்ணீர் தெளிச்சதுனால மயக்கம் அடைந்த ஜட்டாயு தெளிவு அடைந்து எழுந்து அழிவுறு நெஞ்சினன் மனசு அப்படியே இதுவாகி சிதைந்து போய் அழத் தொடங்கினான் அவனுடைய புலம்பத்தை பின்னால் 5 பாட்டு பரவல் அறுபடைக்கும் நிந்தன் பனிக்குடைக்கும் குறைக்கும். இல்ல வேறு போடலையே. பரவல் அறுபடைக்கும் நிந்தன் பனிக்குடைக்கும் குறைக்கும் எழு பண்பு தோன்ற கரவல் அறு கற்பகமும் உடுபதியும் கடலிடமும் கழித்து வாழ புரவலத்தம் புரவலனே பொய்ப்பகையே மெய்க்கு அணியே புகழின் வாழ்வே இரவலரும் நல்லறமும் யானும் இனி என்பட நீத்தி ஏகினாயே. அரிசீர் விருத்தத்துல இது ஒரு வகை. முதல் 4 சீர் காய்ச்சீர், கடைசி 2 சீர் மாச்சீர். கடைசி சீர் வந்து 6வது சீர் எப்பவும் தேவாக தான் இருக்கும். இது அதுக்கு முந்தின சீர் புளிமாவா இருக்கலாம். 4 காய் 2 மா. அந்த விருத்தை இதோட பரவலரும் கொடைக்கும் நிந்தன் பனிக்குடைக்கும் பொறைக்கும் நெடும் பண்பு தோற்ற கரவலரும் கற்பகமும் உடுபதியும் கடலிடமும் கழித்து வாழ புறவலர்தம் புறவலனே பொய்ப்பகையே மெய்க்கு அணியே புகழின் வாழ்வே இரவலரும் நல்லறமும் யானும் இனி என் பட நீத்து ஏகினாயே. புறவலர்தம் புறவலனே அரசர்க்கு அரசனே பொய்ப்பகையே பொய்மைக்கு பகையானவன் பொய் பகையான் மெய்க்கு நண்பன் பொய்க்கு பகை மெய்க்கு அணியே சத்தியபூஷணம் சத்தியத்திற்கு அணியாக இருப்பவன் புகழின் வாழ்வே புகழ் உரைகின்ற இடமே சொல்லிட்டு நீ வந்து போயிட்டியே அப்படின்ட்டு அந்த காரணத்தை சொன்னான். அடுத்தது இருப்பவனே நிந்தன் உனது பரவலரும் நின்றல் பரவலரும் கொடைக்கும் உன்னுடைய பரவலரும் கொடைக்கும் அப்படின்னா புகழ்தற்கு அரிய வல்லன்மை படைக்கும் தானத்திற்கும் பனிக்குடைக்கும் பனி போன்று குளிர்ச்சியுடைய வெண்கொற்ற குடைக்கும் பொறைக்கும் பொறுமைக்கும் நெடும் பண்பு தோன்ற அதாவது இதுக்கெல்லாம் தோட்டு போயிடுது. என்ன தோட்டு போச்சு? கரவலரும் கற்பகமும் உடுபதியும் கடலிடமும் கழித்து வாழ். உங்ககிட்ட 3 விஷயம் இருந்தது. என்னது? புகழ்தற்கரிய கொடை இருந்தது, குளிர்ச்சியான வெண்கொற்ற குடை இருந்தது, பொறுமை இருந்தது. இந்த 3 கிட்டையும் 3 விஷயம் தோத்து போச்சு. என்னெல்லாம் தோத்து போச்சு? கரவலரும் கற்பகமும். கரவலரும்னா ஒளித்தல் அறியாத, கேட்டா ஒழிக்கவே ஒழித்தல் என்பதையே அறியாத கற்பகமாகும். அது உன்னுடைய கொடைக்கு தோற்று. கரவலரும் கற்பகமும் உடுபதியும், உடுன்னா நட்சத்திரம், உடுபதினா நட்சத்திரங்களுடைய தலைவர். அவன் வந்து உன்னுடைய வெண்கொற்ற குடையினுடைய குளிர்ச்சிக்கு தோத்து போயிட்டான். கடலிடம்னா பூமி இல்லையா? கடலால் பொறுமைக்கு தோற்று போயிட்டு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்மை இகழ்வார் அப்பேற்பட்ட பூமியே உன் பொறுமைக்கு தோத்து போச்சு. இதெல்லாம் கழித்து வாழ. ஆனா இதெல்லாம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு. இல்ல இப்போது கழிப்பு மாதிரி நீ போனதுனால கழித்து வாழ. இப்ப நீ போயிட்ட, நீ போனதுனால இதுகளுக்குலாம் ஆஹா நம்ம எதெல்லாம் தோக்கடிச்சதோ அதெல்லாம் போயிடுது அப்படின்ட்டு அதுகளுக்குலாம் சந்தோஷம் ஏற்பட்டு உடுபதியும் கடலிடமும் கழித்து வாழ. அதுக்கு அடுத்தது புறவலர்தம் புறவலனே பொய்ப்பகையே மெய்க்கு அணியே புகழின் வாழ்வே இரவலரும் நல் அறமும் யானும். இரவலர் யாசகர் 3 பேர் கழித்தார்கள். இந்த 3 பேருக்கு துயரம். யாருக்கு? இரவலர் தானம் கேட்டு வர்றவங்க, நல்ல அறம் தர்ம தேவதை யானும் நான் இனி என்பட நீத்து ஏகினார். அவர்கள் 3 மகிழ்ச்சி அடையவும் இந்த 3ம் துயரம் அடையவும் நீ போய் சேர்ந்து விட்டாயே.